கஸ்டமருக்கு நம்ம வேலையை அடைன் பண்ணி கொடுக்கறதுனால எப்படி மார்க்கெட்டை பிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹாய், ஐ எம் ஷிகாஸ், பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் விஷுவல் கம்யூனிகேட்டர். ஸோ இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு இ-காமர்ஸ் நெட்வொர்க்னா ஒரு 2 கம்பெனி சொல்லலாம். ஒன்று அமேசான், இன்னொன்று ஃப்ளிப்கார்ட். 2007 பின்னி அண்ட் சச்சின் மான்சல் அப்படிங்கிற 2 பேர் ஒரு இ-காமர்ஸ் மார்க்கெட்டுக்கு இந்தியன்ஸ் அடாப்ட் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. ஸோ ரிசர்ச்சில் மாம் அண்ட் பாப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட குவாலிட்டி ரொம்ப போராக இருக்குது, சர்வீஸ் ரொம்ப போராக இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் டியூன் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் டப்பாவாலா அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்க வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நோட் பண்ண இவங்க என்ன கேப்புங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்ஸில் வந்து நிறைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டுறாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக யாருமே வந்துட்டு டெலிவரி கொடுக்க மாட்டுறாங்க. இதை ஃபைன் பண்ண அவங்க 2007 ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 2007 ஃப்ளிப்கார்ட் ஆரம்பித்து அவங்க இனிஷியலாக வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2009 ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் இ-கார்ட்டை ஃப்ளிப்கார்ட்டுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க செட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய சேல்ஸ் வந்துட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் மிந்த்ரா அண்ட் ஜபாங் வந்துட்டு இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ஃப்ளிப்கார்ட்டை வந்துட்டு நம்பர் 1 இடத்த ஆக்குபை பண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட் அடிஷ்னலாக அவங்களோட ப்ராடக்ட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்க கேர் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, டாய்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. 2013 ஜூன் 5 அமேசான் இந்தியாவில் வெப்சைட் லான்ச் பண்ணுறாங்க. இதை சுதாரிச்சுக்கிட்ட ஃப்ளிப்கார்ட் தன்னை ஒரு லைஃப் ஸ்டைல் காம்படிஷனாக காட்டணுங்கிறதுக்காக மிந்த்ராவையும் ஜபாங்கையும் கூட சேர்த்துக்கிறாங்க. அமேசான் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஹைப்ரிட் ஸ்டோர்ஸை அதிகமாக போடுறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்டாக்ஸை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாக இருக்குது, இன்வென்ட்ரி காஸ்ட் அதிகமாக இருக்குங்கிறதுனால நிறைய இடத்துல வேர்ஹவுஸ் போட்டுட்டு எல்லா இடத்துலையுமே அங்கே வச்சுட்டு குயிக்காக டெலிவரி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சர்வீஸ் பண்ண முடியுங்கிற வேல்யூ ஆடனை ஃபஸ்ட்டு அமேசான் கொண்டு வராங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஃப்ளிப்கார்ட் அது அடுத்து அவங்க என்ன வேல்யூ ஆடன் பண்ணுறாங்கன்னா பிக் சேல் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஆடன் கொண்டு வராங்க. அவங்கக்கிட்ட சேல் ஆகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்து, முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு கம்மி டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணுறாங்க. இதனால் அவங்க ப்ராஃபிட் அண்ட் மாஸ் க்ரௌடுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட ப்ராடக்டோடைய ரேஞ்சுமே நிறைய இடத்துக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளிப்கார்ட் அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்கன்னா கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே இஎம்ஐயில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சேம் இதுவுமே ஒரு டிரான்சாக்ஷனல் வேலையாடன் தான். இதை வந்துட்டு ஈஸியாக ரூப்ளிகேட் பண்ண முடியும். அமேசான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் வந்துட்டு செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டும் ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க புதுசாக ஆட் ஆன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அமேசான் இந்த இடத்துல வந்துட்டு புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறாங்க. என்னென்னா வாய்ஸ் ஓவர் கொண்டு வராங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை காமர்ஸில் கொண்டு வராங்க. எல்லாத்துக்கும் தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறனால ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸாக இது ஒரு வேல்யூ ஆடாக மாறுது. ஸோ வாய்ஸ் கண்ட்ரோலில் ஒரு ப்ராடக்ட் தேடுறாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து வருது. ஸோ இதை வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் மிராங்கிற பேரில் டூப்ளிகேட் பண்ண பார்த்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அமேசானோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுனால அமேசானோடைய ரேஞ்ச் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ளிப்கார்ட்டோடைய வீழ்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே இருக்குது. அமேசான் வந்துட்டு ஒரு குளோபல் நெட்வொர்க் அப்படிங்கிறதுனால ப்ரைம் மெம்பர்ஷிப்பை கொண்டு வராங்க. இந்த மெம்பர்ஷிப் மூலமாக நீங்கள் படங்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை கொண்டு வராங்க. ஃப்ளிப்கார்ட்டால் இது பண்ண முடியல. ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்தனால அவங்களுக்கு இன்னும் அதிகமான டிஸ்கவுண்ட்டும் அட் த சேம் டைம் டெலிவரி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறதுனால நிறைய பேர் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ படங்களும் பார்த்துக்கலாம், ப்ராடக்ட்ஸுமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால அமேசானோடைய சேல்ஸ் வந்துட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு 7 AM டெலிவரி கொண்டு வந்தாங்க. இந்த ஃபோன்பே அப்புறம் வந்துட்டு பேடிஎம் மால் அப்படிங்கிற நிறைய கொலாபரேஷனும் வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அமேசானோடைய ரேஞ்சுக்கு அவங்களால வர முடியல. ஸோ என்ன தான் அமேசான் சர்வீஸ் வேல்யூ ஆட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாலும் ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு அமேசான் மேலே வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபாரின் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபாரின் கம்பெனி, நாங்கள் தான் இந்தியாவுடைய கம்பெனி அப்படிங்கிறதுல ஃப்ளிப்கார்ட் ரொம்ப தெளிவாக பொசிஷன் ஆகியிருந்தாங்க. இதை உடைக்கிற விதமாக அமேசான் என்ன பண்ணாங்க, இந்தியன் கபடி அப்புறம் இன்னும் ஒரு சில ஈவெண்ட்ஸுக்கு எல்லாமே ஸ்பான்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு எல்லாமே இந்தியன் ஃபேஸை வச்சு இந்தியன் பர்சனுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது இந்தியன்ஸ் கிட்ட இன்னும் டீப்பாக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு எமோஷனல் கனெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாரம் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2007 ஆரம்பித்தது இன்னும் கூட போயிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அமேசான் தான் இந்தியாவில் வந்துட்டு ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக தான் இருக்கிறாங்க. ஸோ கஸ்டமருக்கு வேல்யூ ஆட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறனால மார்க்கெட்டை எப்படி பிடிக்கிறாங்கங்கிற கேஸ் ஸ்டடி தான் இது. ஸோ இது சம்மந்தமாக ஏதாச்சும் கமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக இருந்துச்சுன்னா அதே சேம் டைம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராச்சும் சொல்லணும்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கண்டென்ட்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.